ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலையில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட், ஹை ஃபைபர், புரோட்டீன், பொட்டாசியம், ஃபாலிக் ஆசிட், மெக்னீஷியம், அயன், ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது. இது எல்லாமே கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இதோட நாம் கருப்பு, எள்ளு, பாதாம், முந்திரி, இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்க்குற நட்ஸ் அண்ட் சீட்ஸில் நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. நம்ம டயட் இருக்கிறப்ப ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ இதில் இருக்கிற குட் ஃபேட்டும் கால்சியம் அண்ட் அயன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீரணத்துக்கும் ஃப்ளேவருக்கும் இஞ்சி, மிளகு, சீரகம் மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியாக வேணும்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலையும் பச்சை வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம நட்ஸை பேஸ்ட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமான தயிரை ஆட் பண்ண போகிறோம். ஐயோ தயிரா, அதில் நிறைய ஃபேட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதில் ஃபேட்டை விட அதிகமான ஹை ப்ரோட்டீன் தான் இருக்குது, ப்ரோபயோட்டிக் இருக்குது. இது நம்ம மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டெல்லாம் பர்ன் பண்ணும். ஸோ இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. தேவையான அளவுக்கு இதோட உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதோட அமச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் பொடி. உங்களுக்கு தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா இது தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறப்ப வெதுப்பாக சுடு தண்ணி குடிங்க. அப்படி இல்லைனா ஜீரா வாட்டர் குடிங்க. அது உங்களோட மெட்டபாலிசமை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். கார்போஹைட்ரேட்டு வேணான்ட்டு சாதம், சப்பாத்தி எல்லாம் ஃபுல்லாக உடனே நிறுத்த வேணாம். கொஞ்சமாக நிறுத்துங்க. கொஞ்சமாக குவான்டிட்டியை கம்மி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்து சீக்கிரமாக டயட்டை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. லாஸ்ட்டாக தண்ணியில் நல்லா ஊறின சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. நிறைய தேன் சேர்த்தா திகட்டுற மாதிரி இருக்குது. ஸோ வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டயட்டை ஸ்டார்ட் பண்ணதுமே கொஞ்சமாக சாதத்தை கம்மி பண்ணுங்கள். சாதத்துக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கார்போஹைட்ரேட், சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. நம்மளோட ஹெல்த்தியான பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, நிம்மதியாக இருங்க. ஹாப்பி வெயிட் லாஸ் ஜர்னி. பாய். டேக் கேர்.